ஒலிம்பிக் வில்வித்தை போட்டியில் காலிறுதிக்கு இந்திய ஆடவர் அணி தகுதி பெற்றிருக்கிறது. வில்வித்தை போட்டியில் இந்திய மகளிர் அணி காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறிய நிலையில் இந்திய ஆடவர் அணியும் தகுதி பெற்றிருக்கிறது. திராஜ் பொம்மதேவரா, தருண் தீப் ராய், பிரவீன் ஜாதவ் ஆகியோர் அடங்கிய அணி 2013 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. ஒலிம்பிக் வில்வித்தை போட்டியில் 3வது இடத்தை பிடித்து இந்திய ஆடவர் அணி காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் வில்வித்தை போட்டியில் காலிறுதிக்கு முன்னேறியிருக்கிறது இந்திய ஆடவர் அணி. வில்வித்தை போட்டியில் ஏற்கனவே இந்திய மகளிர் அணி காலிறுதிக்கு முன்னேறிய நிலையில் இந்திய ஆடவர் அணியும் தகுதி பெற்றிருக்கிறது. ஆடவர் அணி 2013 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ஹரிகரன். கூடுதல் தகவல். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி பிரம்மாண்டமான முறையில நாளை தொடங்க இருந்தாலும் வில்வித்தை மற்றும் கால்பந்து போன்ற போட்டிகளுக்கான தகுதி சுற்று மற்றும் தரவரிசை பட்டியலுக்கான சுற்றுகள் தொடர்ந்து நேற்று முதல் நடைபெற்று வருகின்றது. அதன்படி இன்று பிற்பகல்ல பெண்களுக்கான தகுதி சுற்று நடைபெற்ற நிலையில தரவரிசை பட்டியலுக்கான சுற்று நடைபெற்ற நிலையில அதுல இந்திய பெண்கள் வில்வித்தை அணி 4வது இடத்தை பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றிருந்தது. இந்நிலையில் இன்று மாலை 5 மணிக்கு மேலாக ஆண்கள் பிரிவில் இந்த வில்வித்தை போட்டிகள் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில இந்திய அணி சார்பில் தீரஜ் பொம்மதேவரா மற்றும் தருண் தீப் ராய் மற்றும் பிரவீன் ஜாதவ் ஆகியோர் அடங்கி இந்திய அணி களமிறங்குகிறது. துவக்கம் முதலே இந்திய அணி வீரர்கள் சிறப்பாக விளையாடி அந்த டாப் 10க்குள்ளே தொடர்ந்து அவர்கள் இந்த பட்டியலில் நீடித்து வந்தனர். மொத்தம் 12 சுற்றுகள், முதல் பாதியில் 6 சுற்றும், 2வது பாதியில் 6 சுற்றுகளும் நடைபெற்றது. முதல் பாதியில 5 இடத்திற்குள்ள நீடித்த நிலையில 2ஆம் பாதியில் மிக சிறப்பாக விளையாடி இந்திய அணி அதாவது புள்ளிப்பட்டியல 2ஆம் இடத்துக்கு வரை வந்தது. இந்த நிலையில இந்திய வீரர்கள் தீரஜ் பொம்மதேவரா 681 புள்ளிகள் பெற்று தரவரிசையில 4வது இடத்திலையும், தருண் தீப் ராய் 674 புள்ளிகளுடன் தரவரிசை பட்டியலில் 14வது இடத்தையும், பிரவீன் ஜாதவ் 658 புள்ளிகளுடன் தரவரிசை பட்டியலில் 39வது இடத்தையும் பெற்றனர். இந்த 3 வீரர்கள் எடுத்த புள்ளிப்பட்டியல் ஒட்டுமொத்தமாக கணக்கிட்டதன் அடிப்படையில 2013 புள்ளிகள் பெற்று இந்திய அணி 3வது இடத்துல நிறைவு செய்து காலிறுதிக்கு தகுதி பெற்றிருக்கு. 2049 புள்ளிகளுடன் தென்கொரிய அணி முதலிடத்தையும் பெற்றிருக்கு. 2வது இடத்துல பிரான்ஸ் அணியும் நீடிக்கிறது. காலிறுதி போட்டிகளை பொறுத்த வரைக்கும் 28ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில காலிறுதி போட்டிகளுக்கு வெற்றி பெற்று அரையிறுதி போட்டிக்கு தகுதி பெறும் பட்சத்துல இந்திய அணிக்கு ஏதாவது ஒரு பதக்கத்தை உறுதி செய்வதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளதாக தெரிகின்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.